வலி என்று சொன்னால் ஒன்று ஃபிசிக்கல் பெயின், இப்போ கீழே விழுந்துட்டு அடிபட்டுருச்சு, அது வலி. ஆனால் மனதில் அளவில் ஆழமாக பயஞ்சிருக்குன்னா மனவேதனை. அது மனவேதனைன்றது வந்துட்டு அது நம்ம மறைக்க முடியாது, தெரிஞ்சிடும், ஒருத்தர் சிம்டம்ஸில் தெரிஞ்சிடும். அதனால் ஹீலிங் என்ற ஒரு வார்த்தை, ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை என்று சொன்னால் அது உள்ளுக்கிறது வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குணப்படுத்தினோம்னாக்கா யார் மேலே இந்த கசப்பு தன்மை இருக்குதோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள மன்னிக்கக்கூடிய வரும். மன்னிப்பது மிக மிக அவசியம். அந்த நட்புறவு எப்படி இருந்ததோ அந்த கசப்பான தன்மை ஏற்படுறது முன்பு அந்த நிலைக்கு போயிடணும். forgiveness in totality அது போயிடணும். மன்னிக்க முடிஞ்சிடுச்சு, அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அறக்கார குணங்கள்லாம் வெளியாகும். அப்போ அந்த அறக்கிற குணங்கள்லாம் உங்கள்கிட்ட இருந்து வெளியாகிடுச்சுன்னா, துப்புரவு போயிடுச்சுன்னா அதுதான் உங்களை நீங்கள் குணப்படுத்திக்கிறீங்க. அப்போ ஹீலிங் எனர்ஜின்றது பிரபஞ்சத்தின் காந்தம், உகந்த காந்தம். நம்ம சக்கரா மூலமாக நம்ம உடம்புக்கு ஃப்ரீயாக இறங்கும். தியானம் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும், அதிகமாக காந்தம் வரும். எந்த மாதிரியான ட்ராமாவாக இருந்தாலும், எந்த மாதிரியான கசப்புத்தன்மையாக இருந்தாலும் ஹீலிங் இஸ் பாசிபிள். குணப்படுத்தக்கூடிய வல்லமை நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அதான் ஃபர்ஸ்ட் வார்த்தை, அதுதான் மன்னிப்பம் மரம்.